5 மாத குழந்தை வாட்டர் ட்ரம்மில் மூழ்கி சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் குழந்தையின் தாய் அளித்த வாக்குமூலம் உண்மையா? புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள புலியூர் கிராமம். ஒரு மத்தியான வேளையில் ஊருக்குள் நுழைந்தார் நமது செய்தியாளர் சுந்தர். அழுது அழுது ஓய்ந்திருந்த பெண்கள் கூட்டம் என்ன நடந்திருக்குமோ என தங்களுக்குள்ளாகவே பேசி பேசி தீர்த்து கொண்டிருந்தனர். சம்பவம் நடந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் உத்திரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் தொட்டில் பார்ப்பவரது நெஞ்சை நொறுக்குவது போல் இருந்தது. தொட்டிலில் ஆடிய குழந்தை பிணவரையில் கிடக்க, இரவு பகலாக ஆட்டிவிட்டு தூங்க வைத்த தாயும் பாட்டியும் காவல் நிலையத்தில் விசாரணையில் இருந்துள்ளனர். கிரைம் ஸ்பாட்டில் இருந்த உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை முழுதாக சொல்லக்கூட தெரியவில்லை. மாசம் 2 பேர் மாஸ்க் போட்டு வந்தாங்க. அப்படியே துணி வச்சு வாய் போட்டு அனுப்புனாங்க. அப்போ ஒன்றுமே தெரியல. கண் முதல் கண்ணோட போட்டு மூடிட்டாங்க. என்னதான் பண்ணாலும் செஞ்சேன்னா வந்து உள்ளதுக்குள்ளே தூக்கிட்டு என் நாத்தனாரை விட்டு தாண்டி போனாங்க. தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 5 மாத குழந்தை எப்படி இத்தனை பெரிய ட்ரம்மிற்குள் விழுந்து இறந்திருக்க முடியும்? யார் தூக்கி வந்து போட்டிருப்பார்கள் என்ற ஒற்றை கேள்விதான் ஊர் மக்கள் மொத்த பேரையும் உலுக்கிக் கொண்டிருந்தது. உயிரிழந்த குழந்தையுடைய தாயின் பெயர் லாவண்யா. 1 வருடத்திற்கு முன்பு வரை இந்த வீட்டின் செல்வ மகள். தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயின் அரவணைப்பில்தான் லாவண்யா வளர்ந்து வந்திருக்கிறார். கல்லூரியில் படித்து வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரோடு லாவண்யாவிற்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்தோடு மணிகண்டன் லாவண்யாவின் திருமணம் நடந்திருக்கிறது. இருவருக்கும் கல்யாண பரிசாக 5 மாத ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. ஆனால் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு கட்டுக்கடங்காமல் சென்றுள்ளது. லாவண்யாவுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். மணிகண்டன் நாக்பூரில் கடை வைத்து நடத்தி வருகிறார். லாவண்யா குழந்தையோடு தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று லாவண்யா மற்றும் அவரது தாயார் மட்டும் வீட்டில் இருந்த நிலையில் குழந்தை திடீரென காணாமல் போயிருக்கிறது. அக்கம்பக்கத்தினர் வந்து தேடி பார்த்தபோது அதிர்ந்து போயிருக்கிறார்கள். வீட்டின் பின்பக்கம் இருந்த தண்ணீர் ட்ரம்மில் மூழ்கி இறந்து மிதந்துள்ளது லாவண்யாவின் குழந்தை. இதை பார்த்து அதிர்ந்து போன உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போது லாவண்யா சொன்ன தகவல் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை அறிந்த போலீசார் அவர் மீது சந்தேக பார்வையை திருப்பியிருக்கிறார்கள். இரவில் 2 முகமூடி கொள்ளையர்கள் வந்ததாகவும் அவர்கள் தான் அணிந்திருந்த நகையை பறித்துக் கொண்டு குழந்தையை கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் லாவண்யா. ஆனால் இதற்கு சாத்தியமில்லை என உணர்ந்த காவலர்கள் லாவண்யாவையும் அவரது தாயாரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விடிய விடிய விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் கணவரை பிரிந்த லாவண்யா பல மாதங்களாக மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தன்று அதிகப்படியான மனப்பிறழ்வில் குழந்தையை லாவண்யாவே ட்ரம்மிற்குள் போட்டு கொலை செய்ததாக அவரது தாய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து போலீசார் லாவண்யாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவர் முகமூடி கொள்ளையர்கள் கதையை திரும்ப திரும்ப சொல்லி போலீசாரை திசை திருப்பியுள்ளார். பின் லாவண்யாவிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் குழந்தையை ட்ரம்முக்குள் முக்கி கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் லாவண்யாவை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.